Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 12th பயாலஜி பாட்னி அதாவது பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் வந்து பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸில் ஒவ்வொரு சாப்டராக நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின் ப்ளஸ் வந்து புக் பேக் கொஸ்டின் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் இன்டீரியர் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ தொடர்ந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ கமெண்ட்டில் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக அப்படிங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே டவுன் ஆகிட்டே போகிறதால ஸோ பார்க்குறது ஒரு 20 பேராக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ 20 பேருமே என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் பயாலஜி சம்மந்தமாக எதனாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து யூடியூப்பில் தேடும்போது கூடவே கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அது கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும் அல்லது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கட்டும், இன்டீரியர் கொஸ்டின் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு உங்களுடைய இங்கிலீஷ் மீடியம் மட்டும் ஜூம் பண்ணிங்கன்னா கரெக்டாக தெளிவாக தெரியும். அதேமாதிரி தமிழ் மீடியம் சரிங்களா, உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை வந்து ஜூம் பண்ணி பார்த்துங்க, லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெனட்டிக்ஸை பற்றின இன்ட்ரோடக்ஷன் வந்து நல்லா படித்து வச்சுங்க. நமக்கு 2 இடத்துல இருக்கும் ஜெனட்டிக்ஸை பற்றின இன்ட்ரோடக்ஷனு, போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா. இங்கேயுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. மரபியல் என்றால் என்ன, ஸோ அதை வந்து படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் நமக்கு அடிக்கடி கேட்டிருக்கிறது வேறுபாடோட வகை சரிங்களா. தொடர்ச்சியற்ற வேறுபாடு, தொடர்ச்சியான வேறுபாடு, வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸ், இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுறீங்க, படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன், வேறுபாடுகளோட முக்கியத்துவம் அப்படிங்கிற கொஷினை, இந்த கொஷினை என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. அது எல்லாமே நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெண்டல் வெற்றிக்கான காரணங்கள். ஸோ மெண்டல் வாஸ் சக்ஸஸ் பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். மினிமம் 3 வந்து படிச்சிருங்க. அவர் வந்து என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெண்டல் எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டம் கார்டன் பி, அதாவது மெண்டல் வந்து தோட்டப்பட்டாணி செடியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. இந்த 3 பாயிண்ட் படித்து வச்சுங்க. இது எல்லாமே ஈஸியான பாயிண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 வேறுபட்ட பண்புகள் சரிங்களா. 7 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 7 வேறுபட்ட பண்புகள் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா. இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. அது வந்து நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூர் லைன் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். தூய கால்வழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த பேராகிராஃபில் வரும் சரிங்களா. இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அல்லீல்ஸ்னால் என்ன சரிங்களா. அல்லீல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கொஷின் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ் மீடியத்துக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ அல்லீல் அப்படிங்கிற கொஷினை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெண்டல் வெற்றிக்கான காரணங்கள், சாரி அந்த 3 பேர் வந்து ரீடிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள் சரிங்களா. இந்த 3 இது ஹூ ரீடிஸ்கவர் மெண்டல் பிரின்சிபல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 3 பேரோட நேம் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. இதை அடிக்கடி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மெண்டல் வந்து லாஸ் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா. ஒரு 2 லாஸ் வந்து இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ், அதாவது ஓங்குதன்மை விதி. அதுக்கடுத்து லா ஆஃப் செக்ரிகேஷன், தனித்து பிரிதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது 2 விதியும் பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரோகல் கிராஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள் தமிழ், ரெஸ்பிரோகல் கிராஸ் அதாவது பரிமாற்ற கலப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷினை படித்து வச்சுங்க. மோஸ்ட்லி இது வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த தமிழ் மீடியம் இந்த பேராகிராஃபை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் லாஸ்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸு ரொம்ப முக்கியம் சரிங்களா. மேலே ஃபீமேலாகவும் ஃபீமேலை வந்து மேலாகவும் மாற்றி வச்சுருப்பாங்க. அப்பயும் சேமான அந்த ட்ரைட்டு தான் வரும். அதுதான் அங்கே வந்து பண்புக்கூறு பால் தன்மையை சார்ந்ததில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டு சரிங்களா. த ட்ரைட் டஸ் நாட் செட்ஸ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் அதுக்கான இது, அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து எல்லாமே நமக்கு சொல்லக்கூடியது மோனோஹைப்ரிட் கிராஸ். ஸோ மெண்டலோட மோனோஹைப்ரிட் கிராஸ் வந்து நல்லா என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா. ஒரு பண்பு கலப்பு இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோதனை கலப்பு டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சோதனை கலப்பு அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின் சரிங்களா. இந்த பேராகிராஃபை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது பேக் கிராஸ், அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு இந்த பேக் கிராஸு. இதையும் பார்த்துங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம் சரிங்களா. பேக் கிராஸ் அப்படின்னா F1
கிராஸ்டு வித் எனி ஒன் ஆஃப் தி பேரண்ட். அதுதான் முக்கியமான ஆன்சர்ஸு. அதில் தான் டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸு, ரெசிஸ்டிவ் எபிஸ்டாட்டிஸு இந்த மாதிரிலாம் டாமினன்ட் பேக்ராஸு, ரெசிஸ்டிவ் பேக்ராஸ் இந்த மாதிரி வரும். ஸோ அதை பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இருபண்பு கலப்பு. சரிங்களா, இது ஒரு 5 மார்க் கொஷின். டைகப்ரிக் கிராஸ் அப்படிங்கிறது 5 மார்க்கு, நம்ம புக் பேக்கில் இருக்காது. ஸோ இதை வச்சு ஒரு லா சொல்லியிருப்பார், 1 மார்க்ஸில் கேட்கலாம். சரிங்களா, டைகப்ரிக் கிராஸ் வச்சு சொன்னலாம் என்ன அப்படின்னா சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த டேபிள் இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதோட ரேஷியோலாம் பார்த்துங்க. இருபண்பு சோதனை கலப்பு அது தனி 2 மார்க்ஸு. டைகப்ரிக் டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது சரிங்களா, அது 2 மார்க்ஸு. அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. அதோட ரேஷியோ வந்து 4மே 1 தான் வரும். அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஜீன் இன்ட்ராக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேபிள் இருக்கும். இதில் அடிக்கடி செகண்ட் லெசன் வந்தால் 5 மார்க்ஸில் வந்து கேட்கக்கூடிய கொஷின் ரொம்ப ரிப்பீட்டடாக வரது இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான். சரிங்களா, முழுமையற்ற ஓங்குதன்மைன்னு இருக்கும். ஸோ இது வந்து அந்த ரோஸ் கலர். சரிங்களா, முழுமையற்ற ஓங்குதன்மைனா அந்த சிவப்பு வெள்ளை அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சிங்க, ஞாபகம் வச்சிங்க. நிறைய பேர் இது மறந்துடுறாங்க. இதுக்கு பதிலாக அந்த பூசணியில் வரத்து எழுதிடுறாங்க. ஸோ அது வந்து நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ், அங்கங்கே ஒரு 2 மார்க்ஸ் இருக்கும். கோடாமினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, இணை ஓங்குதன்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இணை ஓங்குதன்மை அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸு. அதை நல்லா பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொல்லி மரபணுக்கள், லீத்தல் ஜீன்ஸ்னு இருக்கும். ஸோ லீத்தல் ஜீனை நல்லா பார்த்து வச்சுங்க. சரிங்களா, கொல்லி மரபணுக்கள் உயிரினத்தை கொல்லும் அந்த அள்ளிகளுக்கு பேர் தான் கொல்லி மரபணுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்துருங்க. முடிஞ்சால் அது 5 மார்க்ஸாக கூட படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல் பண்பு கூறு தன்மை, பிளியோட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. இதுவும் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமாக 5 மார்க்ஸில் நெக்ஸ்ட்டு கேட்குறது இந்த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். சரிங்களா, ஓங்குதன்மை மறைத்தல் அப்படிங்கிற கொஷின். இது வந்து படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் நமக்கு வந்து 1 மார்க்லாம் இன்டீரியராக கேட்டாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடியது. இந்த 2 டேபிளுக்கு பார்த்தீங்களா, போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், இந்த 2 டேபிளும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. மேலே ஒரு டேபிள், கீழே ஒரு டேபிள். ஸோ இது வந்து ஒவ்வொரு ரேஷியாக இருக்குது. டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸு, ரெசசிவ், இதை வச்சு தான் நமக்கு பப்ளிக்கில் 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. அதனால் இது வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ அதிகமாக இது வரைக்கும் பல்காரணி பாரம்பரியம் வந்து அதை பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். இந்த 5 மார்க்ஸ் இது வரைக்கும் கேட்கல. ஒருவேளை இந்த டைம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அந்த நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தலை. இந்த இது மட்டும் நல்லா பார்த்து வச்சிங்க. சிவப்பு வெள்ளை எல்லாமே 4R. சரிங்களா, R1 R2 R1 R2ன்னு வரும். அதை வந்து நல்லா பார்த்து வச்சிங்க. இந்த டேபிள் நல்லா போட்டு வச்சிங்க. என்ன எடுத்துக்கிட்டாங்க, என்ன கிராஸ் பண்ணாங்க, அதோட ரேஷியோ என்ன. சரிங்களா, அது மட்டும் இப்போ தெரிஞ்சால் போதும். அது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் விட்டுறாங்க. அதுக்கடுத்து நமக்கு வந்து புக் பேக்கில் இருக்கிறது அந்த குரோமோசோம், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்கலாம், அல்லது சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்கலாம். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம், அல்லது உட்கவி தவிர்த்த, அல்லது சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம், இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். பசங்கனிக பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 5 மார்க்ஸு பார்த்துங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அட்டாவிசம். சரிங்களா, முதுமரபு மீட்சி அப்படிங்கிறது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். இதுதான் சரிங்களா, இதில் தான் இருக்கக்கூடியது. புக் பேக்கை மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லா புக் பேக்குமே என்ன பண்ணுறேங்க, படிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, இந்த 22 இதெல்லாமே சொல்லிட்டோம். சரிங்களா, 25 26 பல்கூட்டலுக்கான ஆன்சர்ஸ் வந்து 3rd லெசனில் தான் இருக்கும். புக் பேக்கு இன்டீரியர் ரெண்டுமே தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த லெசனில் இப்போ சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக 5 மார்க்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எழுதிடலாம். அதுமாதிரி 2 மார்க் 3 மார்க் கேட்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். 1 மார்க்ஸு அந்த 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துங்க. ஸோ இன்னும் இன்டீரியராக 1 மார்க்ஸ் கேட்பாங்கன்னா நமக்கு அந்த 7 கேரக்டர்ஸில் அந்த டூ யூ நோ மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே படிங்க. இது எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே. சரிங்களா, பெட்டராக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.